கரெக்டாக இருக்கும். Heads up! Enemy dropping close. கேக்குது சொல்லு. கொடியா? ஐயோ பின்னாடி எதிரிங்க இருக்கானுங்க. முதல்ல போய் சுட்டுட்டு வந்துடுறான் அவங்கள. எங்க இருக்கானுங்க? என்னது? பாத்துட்டேன். ரெண்டு சாரா தப்பிக்கிறானுங்களே. போடு ஃபர்ஸ்ட் கில்லு. கொண்டாடுடா. பின்னாடி ஒருத்தன் வந்தான்டா. என்னடா ஒரு கில்லு போட்டோன்னே காலி பண்ணிட்டானுங்க. எங்கேயாச்சும் அந்த மிஷின் இருக்காடா ரிவைவ் பண்றது? காயின்ஸ் எனக்கு கிடச்சிது. கொண்டானுங்க. அங்கே இருக்குடா. உனக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்குடா காயின் அந்த வீட்டுக்குள்ளே, வீட்டுக்கு பின்னாடி. அப்படி பார்க்க நீ கேட்குது. தெரில மோஸ்ட்லி கேட்குமான்னு தெரில. வீடியோ அவுட்புட் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். எங்கடா காயின்ஸ் எடுத்துகிட்ட ரிவைவ் மிஷின் எங்கே? மேப்பில் காட்டும்பா ரிவைவ் மிஷின் எங்கன்னு. சே நல்லா போயிட்டு இருந்தது. ஒரு கில்லு போட்டோன்னே பின்னாடி ஒருத்தர் சுட்டான். எடுத்துட்டேன். ஒன்று தான் எடுத்தேன். ஆமாம் இப்போ நான் கில்லு எடுத்துட்டேனா இல்லையான்னு எங்கே காட்டும்? கார் இருக்கு. இந்த வேன் கொஞ்சம் டேஞ்சரு. சரி பார்த்து ஓட்டு. சுட்டா ஓ மேலே படும்டா நல்லா. அங்கே ஒருத்தரக்காண்டா. சுடு சுடு சுடு. சூப்பர். அடுத்து ஹெல்த் பாதி தாண்டா இருக்கு, போட்டுக்கோ. மிக்க நன்றி. நீ எங்கே இருக்க? நீ 200 மீட்டர் தள்ளி இருக்கியா? அதோ சுற்றின்னு வரேன். 150 கிட்ட வந்துட்டேன். கன் இருக்கா? எதுவுமே இல்லை போலியே. போய் எடுத்துகிட்டு வரணும். 70 மீட்டர் எனக்கு முன்னாடி பிளேடு வந்திருக்கு பாரு. வந்துட்டேன். உனக்கு பின்னாடி தான் இருக்கேன். ஆமாண்டா. ரெண்டு கில் எடுத்திருக்கேன் நான். கரெக்டாக எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் அடித்தான். அதான் நீ சொன்னிய இன்னொருத்தன் வந்தான். அவன் தான் கரெக்டாக அவனை கொன்னோடனே நான் சுட்டுறேன். எதிரி ஆமாம் முக்கால்வாசி ஹெல்த் அவன் காலி பண்ணிட்டான். கடைசி மட்டும் ஒரு அடி வாங்கிட்டேன் நான். இங்கே யாரும் இல்லை. நீ எங்கே இருக்க? ஆமாம் 2 பேர். நீ எங்கே போந்தோ? வந்துட்டேன். 28 மீட்டரா? மெட்கிட் அழுத்துனா வெளியே போறான்டா. இதுதான் மெட்கிட் அழுத்துனா வெளியே வந்துடுறான். ஓகே
நீ ஏன் இங்கே நிற்கிற நடுக்கோல? ஓஹோ, எங்கேயாச்சும் எதிரி காட்டுதா ரெட் கலர் மார்க்கு? நீ அப்புறம் நீ ஏன் வெளியே வந்த? இரு ஹெல்த் டப்பா மட்டும் எடுத்துக்கிறேன். ஹெல்த் டப்பா எங்கே? இப்போ தானே பார்த்தேன், போயிருக்கோன்னு நினைக்கிறேன். ஒரு எதிரி இருக்கான்டா நம்ம முன்னாடி. சுட்டு வரலாமேன்னு பார்த்தேன். சரி ஏற்று அவனை வண்டியில் உட்காண்டான்டா. ஸ்ட்ரைட்டாக போடா, உட்காந்துட்டடா. சரி ஸ்ட்ரைட்டாக போய் அவனை ஏற்று. எங்கடா போனா? எங்கே இருக்கான்? இப்போ தானே பார்த்தேன். அதுக்குள்ளே ஓட்டானா? எத்தனை பேர்? 23 பேர் இருக்காங்களா? 23 பேர் இருப்பாங்க. எதை வச்சு சொல்கிற? நம்ம ரைட் சைடில் ஒருத்தர் இருக்கான்டா, அந்த வீட்டு மேலே ஓடிட்டு இருக்கான் பேர். அவனை ஒரு காட்டணும். ஏற்று வேறு வழி இல்லை, கொன்னாதான் கில்லு கிடைக்கும். 2 தாண்டா எடுத்துருக்கேன். நமக்கு ஸ்ட்ரைட்டாக ஒருத்தர் இருக்கான்டா. என்னடா தண்ணியில் விட்ற வண்டியை? ஏற்று அவனை போடு. நீ சீக்கிரம் வாடா. எங்கே எடுத்துருக்கானா எதிரி? ஏறு எங்கடா இருக்கான்? ஒருத்தன் கூட நம்ம கண்ணுக்கு தெரியலையே. ரைட். இந்த வீட்டு மேலே ஓடனானே, அவன்கிட்ட போவோம். சேஃப் ஜோன் ஸ்ரிங்க் ஆகுது. நம்ம எங்கே இருக்கோம்? கொஞ்சம் எஜ்ஜில் தான் இருக்கோம். மிடில் போயிடு. அவனும் சுட்டா மாதிரி இருந்தது. வந்துட்டேன். மெட்கிட்டர்றான் தான் வேணும். ஃபர்ஸ்ட்லையா? இதுவா? ஓகே. இது எப்படி எடுத்து? இன்னொரு கண்ணா? ஓ ஓகே. முதல்ல எதிரிங்க எங்கன்னு பார்ப்போம். எங்கே எதிரிங்க நிறைய வருவாங்க? Resources here. ரைட். க்ரீன் இறங்கிட்டான். எங்கே இருக்கான்? வரானா போய் கொண்டு வந்துடலாம். ரிஸ்க் ஆஃப் எக்ஸ்போஷர். நம்ம சேஃப் ஜோனுக்கு ஓரத்தில் இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் திருப்பி நடுவில் போயிடு. நடுவில்னா எங்கே போகலாம்? அந்த பொச்சி நோக்குன்னு மேப்பில் ஒரு இடம் காட்டுது பாரு, அங்கே போயிடு. ஏன்னா அதுதான் இப்போதைக்கு மிடில். நமக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கும், சேஃப் ஜோனில் மாட்டிக்காமல். ஆஹா, பின்னாடி 2 பேரா? கொண்டுட்டு வந்துடலாமா? ஏன்னா வண்டியில் ஏற்றிடலாமா?
திருப்பி திருப்பி வண்டி எடுத்து சேஃப் ஜோனுக்கு எஜ்ஜிலேயே போயிட்டு இருக்கே ரிஸ்க் எடுக்கிற மாதிரி. மிடில் இருக்கு சொன்னா நீ எஜ்ஜில் போற. இங்கே எங்கேயாச்சும் எதிரிங்க இருக்காங்களா? ரெட் கலர் மார்க் காட்ட மாட்டேங்குது. காட்டுது, ஆனால் நல்லா முன்னாடி இருக்கானுங்க. இரு ஃப்ரீ ஃபயர் காயின்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுறேன், ரிவைவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, நீ எங்கே சொன்ன? 50 மீட்டர் அங்கே இருக்கு. சாவுடா, சாவு. தேர்டு கில்லு. பா, எவனோ ஒருத்தன் லேசர் வச்சு அடிக்கிறான்டா என்னப்பா, சரியான அடி. பில்டிங் மேலே, பில்டிங் ஏறிட்டேன். பில்டிங் மேலே இருக்கான்டா அவன். அப்பா, நல்ல வேலை சுட்டாச்சு. இன்னும் 14 பேர். வா போய் ஏற்றிடலாம். எங்கே இருக்கான் கண்ணுக்கே தெரியலையே. ஆஹா, சேஃப் ஜோன் சிங்க் ஆகுது. கொஞ்சம் தள்ளு வண்டியை. இந்த சைட்லேயே இருப்போம். நமக்கு பின்னாடி தான் இருக்கான் எதிரி. இருக்கட்டும், இப்போதைக்கு ஆளை காணும். வேறு திருப்பி எதுலேயே போகிற கடை. ஃபைனல் ஃபைட்டு, கடைசி 10. கரெக்டு தான். ஒருத்தன் ஜீப்பில் போகிறான்டா. வா, அவன் போய் சுட்டுடலாம் அவனை. நமக்கு முன்னாடியே ரெட் கலர் லைட் எரியுது. இருக்காங்க போலயே. சரி, நீயா? நமக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு பெரிய ரெட் லைட் எரியுது. வேறு எவனோ இருக்கான். கொஞ்சம் முன்னாடி போடா. சேஃப் ஜோன் கிட்ட வந்துச்சு நம்மக்கிட்ட. இன்னும் 7 பேர். அந்த 7 பேரில் நம்ம 2 பேரை மைனஸ் பண்ணிட்டோன்னா 5 பேர். 5 பேர் காலி பண்ணணும். இப்போ என்ன சேஃபாக ஒளிஞ்சிக்கலாமா இல்லை ஆக்ஷனுக்கு இறங்கிடலாமா? அடப்பா, அது சேஃப் ஜோன் கிட்டே போகிறான். சிங்க் ஆகுதுடா இப்போ. ஓடு ஃப்ரெண்டில் போகிறா. ஐயோ, டேய் முன்னாடி போடா. கஷ்டப்பட்டு ஃபைனல் ஃபைட்டுக்கு வந்திருக்கோம். டேய் ஏன்டா இப்படி சாவடி தொலைடா. டேய் சீக்கிரம் போடா. அதுக்கு நீ இவ்வளோ எஜ்ஜலையா? சரி பரவாயில்ல, இதுவும் நல்ல ஐடியா தான். செத்துட்டோன்னா எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் கடைசி நேரத்தில். எனக்கு தான் அடிக்குது. ஆஹா, வா பார்த்துக்கலாம். என்ன மீதி 3 பேர் சாவலை? ஒருவேளை அவங்க 3 பேர் ஒரு டீமோ? இங்கே தான்டா இருக்கான், கீழே தான்டா இருக்கான். நமக்கு ஸ்ட்ரீட்டா போய் அவனை ஏற்றிடு. ஜீப் எடுத்துட்டான்டா. இல்லை வேணாம், இங்கே நில்லு. நமக்கு பக்கத்தில் ஒருத்த வரான்டா. ஓடி வரான்டா. அவன்கிட்ட போகாத, பின்னாடி ஒருத்த அடிக்கிறான் நம்மள. ஐயோ, 2 பேர் இருக்காங்கடா. என்னடா 6 பேர் காட்டு. கொஞ்சம் உள்ளே போயிடுறா. ரவுண்டு கட்டுறாங்கடா நம்மள. ஐயோ, இப்போ தான் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்துடுவோம். கிட்ட இங்கே இருக்கான்டா. சாப்பிடா. அடுத்துங்க. சூப்பர், 4வது கில்லு. இருப்பா, நான் எழுத்த போட்டுக்கிறேன். ஐயோ, முடிச்சு விட்ருவானுங்க போலயே. இங்கே நல்லவளை தப்பிச்சிட்டேன். சாப்பிட. ஐயோ, இதை போட்டான்டா. ஐயோ,
சரி நான் சூப்பர்ரா, செத்தும் பூயா எடுத்தாச்சு. வெல்டன். சில்வர் 3யா? கோல்டு 1ஆ? பரவாயில்லையே, சில்வர் 3லேருந்து கோல்டுக்கு போயிட்டேன். நீயும் 4 கில்லு, நானும் 4 கில்லு. டேமேஜ் நீ ஜாஸ்தி ஆகிட்ட. சூப்பர். வெற்றிகரமான வெற்றி ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.